கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 6வது மாதம் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக, இந்த மாதம் நன்மையின் மாதமாக, இந்த மாதம் செல்வ செழிப்பின் மாதமாக, இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த 5 மாதமும் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தின தேவன் 6வது மாதத்தை மகிமையாய் ஆசீர்வாதமாய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் என்னுடைய காரியம் எப்படி இருக்கும், அதுக்குரிய பலனை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது எரேமியா 31:16வது வசனத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். நீ உன் கண்ணை காத்துக்கொள்ளணும். நீ அழுது கொண்டிராமல், உன் கண்களிலே கண்ணீர் வடியாமல் உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்னென்னா, மாடு மாதிரி உழைக்கிறோம், அதுக்குரிய பலன் இருக்குதா? இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பா. இத்தனை வருஷம் நீங்கள் கிரியை செய்தீங்களே, அதுக்கு தக்க பலனை இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதத்தில் லேவியராகமம் 26வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உன் தேசத்திலே மழை பெய்யும் ஏற்ற வேளையில் பூமி தன் பலனை உனக்கு கொடுக்கும். கனி கொடுக்கும் மரங்கள் கனியை உனக்கு கொடுக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். என் மகனுக்கு என் மகளுக்கு கிரியைக்கு தக்க பலனை நீ கொடுக்கணும். பூமி அதில் பலனை கொடுக்க போகிறது. வானம் நமக்குரிய பலனை கொடுக்க போகிறது. இந்த உலகம் நமக்குரிய பலனை கொடுக்க போகிறது. நாம் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை, நடந்த சம்பவம் சொல்கிறேன். ஒரு சகோதரர் ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுக்கிறார். அந்த பில்டிங்களுடைய சொந்தக்காரர் ஏற்கனவே வசதியானவர். அதை வாடகைக்கு எடுத்து, வீடும் அந்த கடையும் கிட்ட கிட்ட இருக்குது. அந்த கடையை வாடகைக்கு எடுத்து அழகான பைபிள் ஷாப் ஒன்று வைக்கிறார். வேத புத்தக கடை ஒன்று வைக்கிறார். நிறைய மக்கள் வராங்க, நிறைய மக்கள் பைபிள் வாங்குகிறாங்க, நிறைய புத்தகம் வாங்குகிறாங்க, நிறைய கேசட் வருது, பெரிய அளவில் ஆசீர்வாதம். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க, நம்ம கடை நம்ம வீட்டை ஒட்டி இருக்குது, இவருக்கு வியாபாரம் இப்படி விற்குது, இப்படி இருக்குது, நம்மளும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை துரத்திட்டு அந்த கடையை அவங்க அபகரிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தா. ஒரு மகன் அமெரிக்கா, இன்னொரு மகன் கனடா. அந்த 2 பிள்ளைகளும் சொன்னாங்க, டேடி, ஒரு வருஷம் அமெரிக்காவில் வாங்க, ஒரு வருஷம் கனடாவில் போங்க, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் விட்டுருங்க. ஸோ கனடாவில் போய், அமெரிக்காவில் போய் இவர் யார் யாருக்கெல்லாம் பைபிள் கொடுக்க முடியுமோ, யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ செய்தான். கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் 2 பிள்ளைகளையும், ஒரு மகனை அமெரிக்கா, ஒரு மகன் கனடாவில் செட்டில் ஆக கர்த்தர் வச்சார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு கிரியை செய்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும், மாற்றமே இல்லை. சங்கீதம் 67:6,
அவனவன் கிரியைக்கு தக்க பலன். பூமி தன் பலனை கொடுக்கும், அவனுக்கு பலன் உண்டாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலன் இல்லை, பலன். வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன், வரும் பலன். கிருபை, மேன்மை, செழிப்பு, ஜீவன், நன்மை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துனீங்கன்னா உங்கள் கிரியையை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்கள் கிரியையை கர்த்தர் பார்ப்பார். அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கொடுக்க போகிறார். விசுவாசிங்க. இந்த ஜூன் மாதம், ஒருவேளை இந்த 2025 5 மாதம் நீங்கள் பிரயாசப்பட்டீங்களே, அதற்குரிய பலனை இந்த ஜூன் மாதம் 6வது மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி இருக்கச்சல நீங்கள் ஏன் கலங்கணும்? நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துக்கிட்டே இருங்க. பலன் கொடுக்க வேண்டியது கர்த்தர். பஞ்ச காலம், நல்ல கவனிங்க, பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். பஞ்ச காலத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆதியாகமம் 26:13, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கற்றுக் கொடுத்தா. நான் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லட்டுமா? இந்த ஜூன் மாதத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் கிரியை செய்யாமல் வீட்டில் சும்மா சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, கிரியை செய்யாமல் சும்மா ஊரை சுற்றிட்டு இருந்தீங்க, கிரியை செய்யாமல் ஃப்ரெண்ட்ஸோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் அதை அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பலன் வரும்? இந்த ஜூன் மாதத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்க, நான் கடினமாக ஒர்க் பண்ணுவேன், அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பான். கடினமான உழைப்பு, அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பான். ஒரு சகோதரர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்த குடும்பம் அல்ல, இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் வாலிப பையன்லே பைபிளை தூக்குனனால அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணா அண்ணி, நீ வீட்டுக்கு வரக்கூடாது, நீ எங்களுக்கு பிள்ளை கிடையாது, நீ எனக்கு குழந்தைங்க கிடையாது, நீ எனக்கு தம்பி கிடையாது, அனுப்பிட்டாங்க. ஒரு பைசா கிடையாது. ஒரு பைபிள், அன்றைக்கி போட்டிருந்த சட்டை, பேண்ட், ஷூ, அந்த பைக், அவ்வளோதான். வரக்கூடாது. இவர் கடினமாக உழைத்தார். கர்த்தருக்காக கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான ரூபா வர ஆரம்பிச்சு. அதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தா. எனக்கு பல கோடிக்கு அதிபதியை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த தாய் தகப்பன் வேண்டான்னு சொன்னாங்களோ அதே தாய் தகப்பன் இன்றைக்கி அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் அன்னைக்கு இவர் வேலை கொடுத்துட்ருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலன். இந்த மாதத்தில் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கற்றுக் கொடுக்க போகிறோம். நீங்கள் கிரியை செய்யுங்க, பலன் கர்த்தரிடத்தில் வந்து வரும். பவுல் நட்டுகிறான், அப்போலோ நீர்ப்பாய்ச்சுகிறான். பலனை கொடுக்கிறவர், விளைய செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் கிரியை செய்யுங்க, பலனை கற்றுக் கொடுப்பான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், இந்த ஜூன் மாதம் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக
நன்மையின் மாதமாக, செல்வ செழிப்பின் மாதமாக மலரட்டும். நீ சொன்னி இனி உன் கண்ணுக்கு கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணை காத்துக்கொள். உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு வரும். அப்பா, கண்ணீரோடு இத்தனை ஆண்டுகள் உழைத்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அந்த பிரயாசத்தினுடைய பலனை அந்நியன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த ஜூன் மாதத்தில் இவர்களுடைய பிரயாசத்தினுடைய பலனை இவர்கள் சாப்பிடணும். அந்த பலனை இவர்கள் அனுபவிக்கணும். என் தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் நன்மை, கிருபை, செல்வம், செழிப்பு உங்களை பின்தொடர்ந்து. ஆமென், ஆமென்.